ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ப்ரைடுக்கு ரிசப்ஷன் மேக் ஓவர் எப்படி பண்ணுறோன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் எம்ப்ராய்டரிஸ் அப்ளை பண்ணிவிட்டு அது இது ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டர் போட்டுக்கிறேன். ஸோ நான் கரெக்டர் வந்து பார்த்திங்கன்னா டெர்மாவோடது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டோனை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கும் டெர்மாவில் வந்து ஒரு ஷேட் எடுத்து நான் அவங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்சிலர் எடுத்திருக்கேன். டாட்டோட கன்சிலர் வந்து 2 ஷேட்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் நான் அவங்களுக்கு. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா அவங்களுக்கு வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். நல்லா பிளெண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்மூத் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ்ஷும் கான்டூரும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ பவுடர் வந்து பார்த்திங்கன்னா லாரா மெர்சியோட பவுடர் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே வந்து நம்மளுக்கு எங்கெல்லாம் வந்து ஸ்மைல் லைன் வருமோ, லைன்ஸ்லாம் எங்கே வருமோ அங்கெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்மைலிங் லைன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அண்டர் ஐயில் வந்து லைன்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நல்லா பவுடர் போட்டு அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கு ஐ ஷேடோ எடுத்திருக்கேன். ஸோ ஐ ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட காஸ்ட்யூம் வந்து பார்த்திங்கன்னா லாவெண்டர் கலர். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரொம்ப ப்ரைட்டாக போகாமல் சட்டிலாக தான் கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அந்த பர்பிள் கலர் இருக்க மாதிரி லாவெண்டர் கலர் இருக்க மாதிரி பேஸ் கொடுத்துட்டு ஸோ அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஷிம்மர் மாதிரி அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஷிம்மர் அப்ளை பண்ணோடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா அவங்க காஸ்ட்யூமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு ஐ ஷேடோவுமே வந்து கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைண்ட்டோட காஸ்ட்யூமுக்கும் வந்து அப்படியே எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு. அந்த கலர் வந்து அப்படியே இந்த கலரில் லாவெண்டர் கலரில் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அண்டர் ஐயில் வந்து கொஞ்சம் டெப்த்து கொடுக்கறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கே வந்து அவங்களால முடியல, ரொம்ப சிமிட்டிகிட்டே இருந்தாங்க, கண்ணை ஓப்பனே பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அண்டர் ஐ வந்து நம்ம டெப்த்து கொடுக்குறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ்ன்றதுனால நாங்கள் காஜலே போகல. ஏன்னா அவங்க ரொம்ப சிமிட்டிகிட்டே இருந்ததுனால சரி கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காஜல் எதுவுமே போகாமல் ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ண போயிட்டோம். ஸோ ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஐப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இன்னரில் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இது பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை கோம் பண்ணிவிட்டு, அதாவது நான் லைன் மட்டும் பண்ணிவிட்டு அந்த லைன் வந்து இது பண்ணிவிட்டு லைட்டாக உள்ள இன்னரில் ஃபில் பண்ணிவிட்டு எண்டில் மட்டும் நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு நான் ஐப்ரோ அப்படியே வந்து முடிச்சிட்டேன். ஸோ அதுவே அவங்க ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைனர் போனோம். ஸோ லைனரும் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப டார்க்காக வேண்டாம், அதாவது ரொம்ப திக்காக வேண்டாம், ரொம்ப தின்னாக கொஞ்சம் எண்ணில் லைட்டாக ஷார்ப்பாக இருந்தால் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் லைட்டாக வந்து எண்ணில் மட்டும் அந்த ஷார்ப் மாதிரி கொடுத்துட்டு லைனரும் வந்து ரொம்ப திக்காக போடாமல் தின்னாக தான் போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு வந்து லிப் போயிட்டோம். லிப்பில் வந்து அவங்களுக்கு வந்து லாவெண்டர் கலர்ன்றதுனால ஸோ ரொம்ப டார்க் ஷேட் வேணாம், ரொம்ப லைட் ஷேடாகவே போகலாம், ஏன்னா அது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக லைட் ஷேடாக தான் நாங்கள் போனோம். ஸோ லிப்பு வந்து லைட் ஷேட் மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அதையே அவங்களுக்கு வந்து நல்லா இது பண்ணோடனே அவங்க ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ அவங்க ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேடோவுக்கும் லிப்புக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியும் அவங்க காஸ்ட்யூம்க்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அவங்களுக்கு லேஷ் இது பண்ணலான்னு போனோம். ஸோ லேஷ் வந்து அவங்க சைஸ்க்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ போட்டு லேஷ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ லேஷ் ஃபிக்ஸ் பண்ணோடனே பார்த்திங்கன்னா ஃபுல் மேக்கப்பும் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபுல் மேக்கப் ஃபினிஷ் பண்ணோடனே பார்த்திங்கன்னா அவங்களோட க்ளோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேச்சுரலாகவே அவங்க வந்து ஃபேராக இருக்க மாதிரியும் நல்லா க்ளோவாக இருக்க மாதிரியும் ரொம்ப அழகாக வந்து மேக்கப் அவங்க ஸ்கின்னில் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹேர்டு வந்து நான் முன்னாடியே முடிச்சிட்டேன். ஹேர்டு முடிச்சுட்டு தான் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சுட்டி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுட்டி வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹைலைட்டர் வந்து அவங்களுக்கு நான் ஃபினிஷிங்கில் தான் எப்போவுமே எல்லா கிளைண்ட்டுக்கும் போடுவேன். ஸோ இவங்களுக்கு வந்து ஹைலைட்டர் நல்லா க்ளோவாக, ஏன்னா ரிசப்ஷன் இது இல்லையா, அதனால நல்லா க்ளோவாக இருக்கணுன்றதுக்காக லைட்டாக போட்டேன் நான். ஸோ நல்லா ஹைலைட்டர் போட்டோன்னே அவங்க ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சீக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஷைனிங்காக நல்லா அழகாக இருந்துச்சு. ஸோ இவங்களோட வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ இவங்களுக்கு ஹேர்டும் வந்து நான் கேர்ள்ஸ் பண்ணியிருந்தேன், ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல் பப் பண்ணியிருந்தேன். ஸோ ஹேர்டும் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்களுக்கு ஹேர்டும் முடித்தோடனே சரி சன்லைட்டில் ஒரு வாட்டி எடுக்கலாம், ஏன்னா இவங்களுக்கு மார்னிங் தான் ரிசப்ஷனு. ஸோ மொட்டை மாடியில் போயிட்டு அவங்களுக்கு வந்து அந்த ரிசப்ஷன் லுக் எப்படி இருக்குன்றதுக்காக எடுத்தோம். இதான் அவங்களோட ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ இந்த லுக் தான் நான் அவங்களுக்கு பண்ணியிருந்தேன். ஸோ இந்த லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேக்கப் வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து டெய்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரைடோட ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல், மேக்கப் டியூட்டோரியல் எல்லாமே நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். அதே போல் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் டியூட்டோரியலும் வேணும்னா கூட சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம இனிமேல் இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ கைஸ்.